نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال الله سبحانه وتعالى ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال الله سبحانه وتعالى ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي وقال عليه الصلاة والسلام أيضا ما رأيت بعدي فتنة أضر على الرجال من النساء وقال عليه الصلاة والسلام أيضا رضا الرب في رضا الزوج وسخط الرب في سخط الزوج أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எண்ணி கொடுத்ததை போல அற்பமான கொஞ்சமான நாட்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்து அந்த கொஞ்ச நாளையும் இந்த உலகத்தில் இருந்து மறுமையில் உள்ள சுவர்க்கத்தை தயார் செய்யுங்க என்று அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறது குறிப்பிட்ட சில காலங்கள். 30,000 இரவுகள் உலகத்தில் இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு சாதனை. ஒரு மனிதன் 30,000 இரவுகள் 30,000 பகல்கள் இருந்தா அது இந்த உலகத்தில் இந்த காலத்தில் பெரிய ஒரு சாதனை. அவளும் ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு காலத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று முன்னால் இருக்குது. முஃமின்களுடைய வாழ்க்கை துவங்குறதே மௌத்தில இருந்துதான். அவங்க துனியால பிறந்தத்தில இருந்தல்ல அவங்களோட வாழ்க்கை துவங்குது. முஃமின்களுடைய வாழ்க்கை துவங்குறது மௌத்தில் இருந்து ஆரம்பம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு மௌத் இல்லை, அதுக்கு பிறகு அவங்களுக்கு நோய் இல்லை, அதுக்கு பின்னால் அவங்களுக்கு கவலை இல்லை, அதுக்கு பின்னால் அவங்களுக்கு வயோதிகம் இல்லை, அதுக்கு பின்னால் அவர்களுக்கு இடையில பொறாமை இல்லை. இவ்வளவு ஒரு சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைக்கிறதுக்காக
அந்த வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை அமைக்கிறதுக்காக உலகத்தில் இந்த கொஞ்ச காலமும் எப்படி வாழணும் அந்த வாழ்க்கை முறையை காண்பிக்கிறதுக்கு தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வச்சார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மிகச் சிறந்த படைப்பு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு இந்த அகீதாவோட உலமாக்கள் எழுதுறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்களா அல்லது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்களான்னு கேட்டால் சந்தேகமே இல்லை, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்க. அந்த அவ்வளவு சிறப்புகளை கொடுத்து படைச்சிருக்கிறார். அவ்வளவு சிறப்புள்ள ஒரு ஹபீப, அவ்வளவு சிறப்புள்ள ஒரு நபியை ஏன் எங்களுக்கு கொடுத்து அனுப்பினார்னா, எங்களுக்கும் சொல்லி இருக்கிறார், நீங்க அவங்கள போல வாழுங்க. அவங்கள சரித்திரத்தை மட்டும் பேசிட்டு இருக்கிறதில்ல, அவங்கள போல நீங்க வாழுங்க. அவன் சொல்றான், அவர்கள் என்னால் அனுப்பப்பட்ட ஆதாரம் என்று சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் قد جاءكم برهان من ربكم وأنزلنا إليكم نورا مبينا. ஏ மனிதர்களே, உங்களில் இருந்து உங்களுடைய ரப்புடைய ஆதாரம் வந்திருக்கிறார். அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புர்ஹான் என்று குறிப்பிடுறார். புர்ஹான் என்பது ஆதாரம் என்ற கருத்து. ஏன் அவர்கள் ஆதாரம் என்றார்? நாளைக்கு நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு போகும்போது அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்க போறான், நீங்க எப்படி இந்த மாதிரி தொழுதீங்க? நாங்க சொல்ல போறோம், எங்க ரசூலுல்லாஹ் தொழுது காட்டினாங்க. நீங்க ஏன் இப்படி உடுத்தீங்க? எங்க ரசூலுல்லாஹ் உடுத்தாங்க. நீங்க ஏன் இதை சாப்பிட்டீங்க? எங்க ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. நாங்க எல்லாத்துக்கும் ஆதாரமாக சொல்ல போறோம். அவங்கள சொல்லி அது உண்மையாக இருந்தா தான் அல்லாஹ்விடத்துல கபூலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார், நீங்க எல்லாரும் அல்லாஹ்வோடு நேசம் வைக்கிறது ஃபர்து. அல்லாஹ்வோடு ஒவ்வொரு மனிதனும் முஹப்பத் வைக்கிறது கடமை. அதே போல ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையும் அன்பு வைக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்தாய். ஆனா ரசூல் சொன்னார், உங்கள யாருக்கு ரப்போட இரக்கம் இருக்கிறதோ, நீங்க சொல்றீங்களா நாங்க எங்களோட ரப்போட இரக்கம், என்ன இவ்வளவு காலமும் எங்களுக்கு சாப்பாடு தந்தவன் அவன், இவ்வளவு காலமும் உலகத்துல வாழ வச்சவன் அவன், இவ்வளவு காலமும் எங்களை பாதுகாத்தவன் அவன், இவ்வளவு காலமும் எங்களுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தவன் அவன், அவனோட இரக்கம் வராம யாரோட இரக்கம் வரும் என்று நீங்க சொல்லதாக இருந்தா நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு இருந்து சரி வராதே, நபியாக எனக்கு பின்னால நீங்க வரும். அல்லாஹ் முஹப்பத் இல்லவங்க ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வாழுவாங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்க இவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களோட உள்ளத்தில் இருக்கிறதாக இருந்தா நபியாகிய எனக்கு பின்னால வாங்க. நபியாகி எனக்கு பின்னால வாங்க. மஸ்ஜிதிலையும் எனக்கு பின்னால வாங்க, பஜார்லையும் எனக்கு பின்னால வாங்க, வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறீங்க அங்கேயும் எனக்கு பின்னால வாங்க, பிள்ளை வளர்க்குறீங்க அங்கேயும் எனக்கு பின்னால வாங்க, ஆடை அடையிறீங்க அங்கேயும் எனக்கு பின்னால வாங்க. நீங்க எனக்கு ஹபீபுக்கு பின்னால போவீங்கன்னா ரெண்டு விஷயத்தை அறிந்து கொள்வீங்க. முதலாவது அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவார். யாரு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அவர்கள வாழ்க்கை அமைக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு கிடைச்சு. யுஹிபுகுமுல்லாஹ், இரண்டாவது சொல்றார், உங்களோட பாவங்களை நான் மன்னிக்கிறேன். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வழிகாட்டியாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உலகத்துக்கு வந்தார். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில மட்டுமல்ல முன்மாதிரி. சிலர் நினைக்கிறாங்க இபாதத்தை மட்டும் காட்டி தந்ததுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. தொழுகையிலே முன்மாதிரி. அவங்க சொன்னாங்க, ஒரு சிறந்த தொழுகையாளி நான். உங்களோட தொழுகை எல்லாம் சரியானதா சரி பார்க்கிறதுக்கு ஒரு அச்சு போல ஏந்த தொழுகை இருக்குது. உங்களோட தொழுகைகள் அதுக்குள்ள போட்டு பாருங்க, நான் தொழுகிறது போல உங்களோட தொழுகை இருக்கிறார். சொல்லுக்கமாறு ஆய்த்து மூணி முசல்லி, நான் எப்படி தொழுகிறத நீங்க கண்டீங்களோ அது போல தொழுகும்.
நான் எவ்வாறு தொழுகிறது நீங்க கண்டீங்களோ அது போல சொல்லுங்க. என்னுடைய தொழுகை அல்லாஹ் சொன்னது போல உள்ள தொழுகை. நான் தொழுகிறது போல தொழுதாக்கா உங்களோட தொழுகைகளும் அல்லாஹ் விடத்துல போகும். நீங்க தொழுகையாளியாக கியாமத்துல பார்க்கப்படுவீங்க. ஹஜ்ஜிக்கு போற நேரம் சொன்னாங்க, நீ உங்க இஷ்டப்படி எல்லாம் ஹஜ்ஜி செய்யறது கேளாது. ஹஜ்ஜி நான் சொல்றது போல செய்யணும். புது அன்னி மனாசிக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கிரியைகள் வணக்கங்களை என்னிடமிருந்து எடுத்துக்கோங்கடா. ஜிஹாதுடைய களத்தில் போய் திறங்கினார் சிறந்த முஜாஹித் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல குடும்ப வாழ்க்கையில அவர்கள் போய் வீட்டுக்குள்ள நின்றா ஒரு முன்மாதிரியான சிறந்த கணவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். முழு உலகத்துக்கும் அவர்கள் காட்டிக் கொடுத்தாங்க திருமணம் செய்யறது எதுக்காக. முழு உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களுடைய கண்களையும் திறந்தாங்க. எல்லாரும் திருமணம் செய்வீங்க. ஏன் திருமணம் செய்வீங்க? நீங்க திருமணம் செய்வது ஒரு அற்பமான ஒரு நோக்கத்துக்காக, குறுகிய ஒரு நேரத்தினுடைய சுகத்துக்காக. அல்லாஹ் திருமணத்திலிருந்து அதையெல்லாம் விரும்புகிறார். சின்னொரு ஒரு சந்தோஷமும் இருக்குது, 10 வீதம் ஒரு சந்தோஷமும் இருக்குது, 20 வீதம் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை விடவும் 80 வீதம் அமானிதம் ஒன்று இருக்குது. எனக்கு திருமணம் செய்ய வாலிபர்கள் கேளுங்க, ஏன் திருமணம் செஞ்சீங்க? சரி முடிச்சு வாங்கல ஆண்களிடத்துல கேளுங்க, 20-30 வருஷமா நீங்க ஒரு கணவராக இருக்கிறீங்க, ஏன் நீங்க திருமணம் முடிச்சீங்க? பெண்களிடத்துல கேளுங்க, நீங்க ஒரு 30 வருஷமாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக இருக்கிறீங்க, ஏன் நீங்க திருமணம் முடிச்சீங்க? முஸ்லிமிடத்திலிருந்து வர வேண்டிய பதில் வராது. முஸ்லிமிடத்திலிருந்து குர்ஆனை பின்பற்ற ஒருவரிடம் இருந்து வர்ற பதில் வராது. என்ன பதில் வரும்? வயதாகிச்சு முடிச்சோம். இது அந்நியனும் சொல்லுவாங்க. எங்களை வகுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் நிக்காஹ் பண்ணிட்டாங்க, நாங்களும் நிக்காஹ் பண்ணினோம், நல்ல ஒரு இடத்துல திருமணம் அமைஞ்சிருச்சு, நாங்க முடிச்சோம். இது முஸ்லிமுடைய பதில் அல்ல. முஸ்லிம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண்ணுக்கு இடையில அல்லாஹ் நிக்காஹ் ஏன் வச்சிருக்கிறான் தெரியுமா? இந்த ஆணுடைய கையில அந்த பெண்ணை பொறுப்பு கொடுக்கிறார், இவங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு வருவாங்க. நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற ஒரு பாரிய முயற்சி செய்யறதுக்கு தான் அல்லாஹ் ஒரு பெண்ணை கையில கொடுக்கிறார். அதனாலதான் மிக முக்கியமான இடத்துல பயான் செஞ்சாங்க. எங்க பயான் செஞ்சாங்க? ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ். அவர்கள் ஹஜ்ஜுடைய குத்துபாவை ஓதுறவர் மிஹ்ராமோட, அந்த குத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க 1.25 லட்சம் பேர், அவங்களும் மிஹ்ராமோட. 6 வயது சிறுவன் சாயிபுல் யஸீதில இருந்து 90 வயதையும் தாண்டிய ஹஜ்ரத் அபூபக்கருடைய வாப்பா அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருக்கிறார். இவங்க எல்லாரையும் வச்சுட்டு 12 நிமிஷத்துல ஒரு பயான் செஞ்சாங்க. 12 நிமிஷத்துலேயே பயான். ஆனா ஒரு முஸ்லீமுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவ்வளவையும் தொட்டு காட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கட்டத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆண்களே நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க, பெண்கள் தானே, எங்கட மனைவி தானே, நாங்க தானே காசு செலவழிக்கிறோம், நாங்க தானே உடுக்க கொடுக்கிறோம், நாங்க தானே சாப்பாடு சாப்பிட கொடுக்கிறோம், எங்களுக்கு விரும்பின விதத்தில் அவர்களை பெரட்டி உருட்டி ஏமாற்றி எடுத்துக்காம நினைக்கிறாதீங்க. அல்லாஹ் உங்களோட செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார், கவனமாக இருங்க. இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து போங்க. எங்க ஊரில் உள்ள ஃபத்வாவை சொல்லல, முழு உலகத்துக்கும் ஓடிய ஃபத்வா அரஃபாவுடைய மைதானத்தில் சொன்னாங்க. ஃபஇன்னகும் அஃபத்துஹுன்ன பிஅமானில்லாஹ் சொன்னாங்க. அந்த பெண்களை கைப்பிடிச்சது மாமக்கிட்ட இருந்து நீங்க எடுக்கல, அல்லாஹ்வுடைய அமானிதமாக எடுத்தீங்க. அல்லாஹ்வுடைய சார்பாக அந்த மாமனார் இருந்து உங்களோட கையில தந்தாரு. நீங்க அந்த பெண்ணை எடுத்திருக்கிறது ரப்புடைய எக்ரிமெண்டோட, ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறது ரப்போட. அந்த ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னால அவளை பார்க்கிறது உங்களுக்கு ஹராம், அவளை தொடுகிறது ஹராம், அவளுக்கு பக்கத்துல போறது ஹராம். நீங்க ஓடுற ஃபத்வா, நீங்க நடத்தின அக்ல் அவளை எவருக்கு ஹலாலாக்கி தந்துச்சு. வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமா
கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவளை நீங்க ஹலாலாக்கி கொள்ளுங்க. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 பேரை திருமணம் செஞ்சார். திருமணம் என்பது வெறுமனே ஒரு இன்பமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கிட்டவே பேசிக்க மாட்டாங்க. இன்பமான இடத்துல ஆடுறதுக்கு வந்தவங்க நபிமார்கள், உம்மத்தில் உள்ளவர்களுக்கு தேவையும் இருக்குது, நியாயமாக நடக்கவும் வேணும், அப்படி எல்லா தகுதியும் இருக்குதுன்னா ஒரே நேரத்தில் அவருக்கு திருமணம் செய்யலாம். 4 மட்டும்தான், 5க்கு போகலாம். ஆனா உம்மத்துடைய தலைவருக்கு ரப்பு கொடுத்தால் நீங்க எவ்வளவு திருமணம் செய்ய? 11 திருமணம் செய்ய. ஏன்? நீங்க ஒரு ஆளையாவது காப்பாற்றி கொண்டு வந்திருந்த சுவர்க்கத்துக்கு நான் 11 பேரை கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் 11 பேரை கொள்வாங்க. எவனோ தீனுடைய விரோதிகள், இஸ்லாத்துடைய விரோதிகள், மேற்கொள்ளுகள் இருக்கிற இஸ்லாத்துடைய பொறாமக்காரர்கள் சொன்னதை போல பெண்களுடைய பேராசையில காவத்தில பெண்களை முடிச்சவங்க என்று சொன்னார். அப்படி முடிக்கிறதா இருந்தா 11 பேரை குமரியாக முடிச்சிருக்கிறார். அதிகமான ஒரே ஒரு பெண்ணைத்தான் குமரியாக முடிச்சாங்க, மற்ற எல்லாரும் விதவைகள். சில பெண்கள் இருந்தால் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வயதில கூட தன்னை விட 15-20 வருஷம் மூத்த வயதில் உள்ள சையதா ஹதீஜாவையும் திருமணம் செஞ்சாங்க. தன்னை விட 45 வயது இளமையான அதில் ஆயிஷாவையும் திருமணம் செஞ்சாங்க. யஹூதிகள் ஊரில் இருந்த யஹூதி பெண் அதில் சஃபியா அவர்களையும் திருமணம் செஞ்சாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க 11 பேரை திருமணம் செஞ்சாங்க. உலகத்தில் 11 வகையான குணம் கிடைச்ச பெண்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய மனைவி இன்னொருத்தர மாதிரி இல்லை. இந்த பெண் ஒரு விதத்துல நல்லவன்னா இன்னொன்றில வளைஞ்சி வைத்திருப்பான். அதுல அவன் நல்லா இருப்பான், அவன் இன்னொன்றில வளைஞ்சிருப்பான். அவன் அதே நல்லா இருப்பான், இன்னொன்றில வளைஞ்சிருப்பான். வளைஞ்ச ஒன்றிலேயும் பட்டு மாஞ்சி கொண்டு இருக்கிறார். ஒன்றை நேரையாக்குறதுக்கு எல்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் காட்டினாங்க 11 வகையான ஆட்கள். அவங்க எல்லாம் உண்மையான முஸ்லிம்களுடைய மடியில பிறந்தவர்கள் அல்ல. என்னுடைய ஒரே ஒரு மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா மட்டுமே பிறக்கும் போது அவங்க தாயும் தந்தையும் முஸ்லீம், மற்ற அவ்வளவு பேரும் குஃப்ரில இருந்தவங்க, குஃப்ருடைய கிடங்குக்குள்ளிருந்து வந்தவங்க, ஷிர்க்குடைய கிடங்குக்குள்ளிருந்து வந்தவங்க, யஹூதியத்துடைய சூழ்ச்சிக்குள்ளிருந்து வந்தவங்க. அவங்க எல்லாரையும் நான் எடுத்து கொஞ்ச காலம் மனைவியாக நினைச்சிருந்த அவ்வளவு பேரு சொர்க்கவாதியாக. இன்னைக்கு நாங்க வாழ்ந்தது போல கூடுதலான காலம் அவங்களுக்கு கிடைக்க இல்லை. கூடுதலாக ஒரு மனைவியோட வாழ்ந்து இருந்தாங்கன்னா ஹஜ்ரத் ஹதீஜாவோட தான் வாழ்ந்தாங்க. ஒரு 25-30 வருஷம் ஹஜ்ரத் ஹதீஜாவோட இருந்தாங்க. ஹஜ்ரத் சவுதாவோட ஒரு 13 வருஷம், ஹஜ்ரத் ஆயிஷாவோட ஒரு 9 வருஷம், மற்ற எல்லாரும் அதை விட குறைவு. கடைசியாக முடிந்த மனைவி ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 7 திருமணம் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால வெறும் 3 வருஷம் தான். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் மிகச் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? தன்னுடைய மனைவி இடத்துல சிறந்தவங்க. இது திருமிதியில பதியப்படக்கூடிய ஹதீஸ். உங்களில் மிகச் சிறந்தவர் யார்? தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவர்கள். இந்த ஹதீஸை சொன்னோம் எங்க தலையில் என்னோடு மனைவி சிறந்தவர் என்று சொல்றதாக இருந்தா என்ன பண்ணணும்? அவர் சொல்றதையெல்லாம் செய்யணும். அப்படிதானே? இல்லையா நல்லவர்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உள்ள காசெல்லாம் செலவழிக்கணும். அவ எங்க போக சொல்றாவோ போகணும், அவ எதை கேட்கிறாவோ கொடுக்கணும், அவ குனியனா குனியணும், எழுப்பட்டா எழுப்பணும். அப்பதான் நல்ல மாப்பிள்ளைவா. நாங்க இப்படித்தான் அந்த ஹதீஸை விளங்கினோம். ஆனா இந்த விளக்கத்தில பிரச்சனை, நம்மளோட விளக்கத்தில பிரச்சனை. அதே இந்த ரசூலுல்லாஹ் நானே. அடுத்த பக்கம் பெண்களுக்கு கட்டுப்பாடு போட்டாங்க. பெண்களுக்கு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு இபாதத்து செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு அடையலாது, கணவனை கோபிச்சு கொண்டு
பைஹகியுடைய சஹீஹான ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் கணவன் திருப்தி அடைந்தார். அல்லாஹ் கோபப்பட்டுவான், அவனுடைய கணவன் கோபம் அடைந்தார். சொன்னாங்க ஒரு இரவு, ஒரே ஒரு இரவு கணவன் தன்னுடைய விருப்பத்துக்காக அந்த மனைவி அழைக்கிறார். தகுந்த எந்த காரணமும் இல்லாமல் அந்த கணவனோட கோபிச்சு கொண்டிருந்தா கணவனிடத்தில் அந்த பெண் திரும்புகிற வரைக்கும் வழக்குகள் பதுவா செஞ்சுட்டே இருக்கிறார். அல்லாஹ் அவனை தூரமாக்கட்டும், அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும் துவா செஞ்சுட்டு அல்லாஹ் கோபம் எடுத்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு அடுத்த பக்கம் சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நாங்க விளங்கி இருக்கிற விளக்கம் பிழை. ஏன் தெரியுமா? அந்த ஹதீஸுடைய கடைசி பகுதியில என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களில் சிறந்தவர் தனது மனைவியிடத்தில் சிறந்தவர் தான், ஆனால் நானே எனது மனைவிமார்களுக்கு சிறந்த கணவர் தான். என் மனைவிமார்களுக்கு சிறந்த கணவர் நானே. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க? அவங்க தான் உலகத்தில் சிறந்த கணவர். பெரிய வீடா கொடுத்தான். வீட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை குர்ஆன்ல சில இடங்களில் அல்ல வீடுன்னே சொல்லல, ரூம் என்று தான் சொல்றாங்க, அறைகள். ஒரு சூறாவை இருக்குது, சூரத்துல் ஹுஜராத். ஹுஜராத் என்றா அறைகள் என்று பேர். அவ்வளவு சின்ன வீடு. தஹஜ்ஜுத் தொழுகையை தொழும் போது மனைவியில காலை அங்க தள்ளிட்டு சுஜூதுக்கு போகணும். அவ்வளவு சின்னனான வீடு. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 11 வயது. 11 வயது ஒரு சின்ன இளைஞர். இவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள் உடைக்கப்பட முன்னால இருக்கிற காலம், நான் அவர்களுக்கு சலாம் சொல்றதுக்காக, கபருக்கு சலாம் சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள போனேன். கையை உயர்த்தினா இந்த கை கூரையில படுது. சிறுவனுடைய கை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு கூரையில படுது. எவ்வளவு கட்டையானது! இதை இவர் பயான் செய்யாத பிற்காலத்தில் அவர்கள் மாணவர்கள் கேட்டாங்க, அந்த கூரையில என்ன வச்சிருந்தாங்க? கூரையில் என்ன வச்சிருந்தாங்க? சொல்லாங்க ஹஸனுல் பஸ்ரி, அந்த கூரையில ஈத்தம் ஓலைகளை பரத்தி மேலான வைக்கோல் வச்சிருந்தாங்க. சாஹிபுல் மிஅராஜ் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க, நான் தான் சிறந்த கணவர். பொருளாதாரம் சில நேரங்கள்ல வசதி இருக்கும். எங்க யாரோட வீட்டிலையும் வராத பொருளாதார நிலைமை. 2 மாதங்கள் நிரம்புது, எந்த மனைவியிட வீட்டிலையும் அடுப்பே பற்ற வைக்கப்படல. அவ்வளவு பொருளாதாரம் குன்றி போயிருக்குது. என்னப்பா சாப்பிட்டீங்கன்னு கேட்டா 2 கருப்புகள் ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சோம். ரசூலுல்லாஹ் ஒரு இறைச்சி துண்டு கிடைக்கிற ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மக்ரிபுடைய நேரம் அந்த இறைச்சி துண்டை இருட்டில வச்சு வெட்டி கொண்டிருக்கிறாங்க. வந்த ஒரு பெண் சொல்றா, ஆயிஷா ஒரு விளக்க பற்ற வைங்க, கைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவ என்ன சொன்னா தெரியுமா? அந்த காலத்துல மண்ணெண்ணெயில விளக்கு பற்ற வைக்கிறது இல்ல, ஜெய்தூன்ல பற்ற வைப்பாங்க. இந்த விளக்கு பற்ற வைக்கிற எண்ணெய் இருந்திருந்தா பகலில் இந்த பசிக்கு அதை குடிச்சிருப்பேன். அது சாவரை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளிருந்து சொல்றாங்க, நானே சிறந்த கணவர், நானே சிறந்த கணவர். பல பவுன்களுக்கு தங்க நகை போட்ட செய்தியே அங்க இல்லை. அப்படி போட்டதாக வரலாறுகள் காண இல்லை. அவர்கள் பாவித்தது யமனில் இருந்து வருகிற மரக்கட்ட தஸ்மீகு போல, அதுதான் கழுத்துல போடுவாங்க. மரக்கட்டை கொஞ்சம் பெருமதிதான், அதைத்தான் நம்மளோட பெண்கள் போட்டாங்க. இந்த ஆபரணத்தை அனுபவிச்சு சொல்றாங்க, நானே சிறந்த கணவர். ஒரு உல்லாச பயணம் வந்து போனதாக சரித்திரத்தில் எங்கேயும் இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒரு ட்ரிப் கொண்டு போனாங்க, மனைவியை கூட்டிட்டு சுத்தினாங்க, கலை படைஞ்சிட்டோமே. அதை மக்காவுடைய வெற்றியின் நேரம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முழுக்க ஒரு மாதம் மக்காவில் இருந்தாங்க. சொல்லி இருக்கிறான், ஆயிஷா ரொம்ப கலைச்சு வைத்திருக்கிறோம், பக்கத்துலதான் தாய் இருக்குது, நடந்து போய்கலாம், அங்க குளிராக இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது, கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துட்டு வருவோமே. அப்படி போனதாக சரித்திரம் இல்லை. ஆனா சொல்றாங்க, நானே சிறந்த கணவர்.
அப்ப நாம விளங்கின வாழ்க்கையிலிருந்து அவங்களோட வாழ்க்கை வித்திய வேற என்னமோ இருக்கிறது. நாங்க விளங்கி வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கை, அவங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் விளங்கினது வேறொன்று, அவர்கள் வேறொன்று வாழ்ந்தார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் போலியாக மனைமார்களோட வாழல, அவர்களோட முஹப்பத்தோட வாழ்ந்தார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி மனைமார்கள் வீட்டுக்கு அவர்கள் வந்தாங்கன்னா நீங்க எந்த வீட்டிலே பார்க்க மாட்டீங்க ஒரு கணவர் தன்னுடைய மனைவியோட இறக்கமாக இருக்கிறத பார்க்க மாட்டீங்க, ரசூலுல்லாஹ் அவரோட மனைமார்கள் இருக்கிறது போல அவ்வளவு இறக்கம். எந்த ஒரு தந்தை உலகத்துல பார்க்கிறாரே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களோட பிள்ளைகளோட இறக்கமாக இருக்கிறது போல அவ்வளவு இறக்கம் அவங்களோட பிள்ளைகளோட. மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிற ரூமுக்கு வந்தா மகளை கண்ணொன்னு எழுப்பி நிற்பாங்க. ஹதீஸ் சொல்லுது, யாராவது மகளை கண்டு வாப்ப எழுப்பி நிற்பாங்க? மகளை கண்டு எழுப்பி நிற்கிற வாப்பமாறு இருக்கிறாங்களா? வாப்பவை கண்டு மகளும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல், மேலாவுக்கு போன ரசூல், எல்லா படைப்பினங்களை விட சிறந்த ரசூல் தகப்பன் இடத்திலே இருந்து மகளை கண்டு எழுப்பியிருக்கிறாங்க. மகள் ரூமுக்கு வரும்போது மர்ஹபன் பிப்னதி, எனது அன்பு மகளை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இந்த இறக்கமே ஆளை பிடிச்சிருக்கு. அல்லாஹ் ரசூல் முதலாவது செய்த வேலை மனைவிமார்களை புரிஞ்சு கொண்டாங்க. மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் யாருங்களை புரிஞ்சு கொண்டாங்க. வாழ்றதுக்கு லேசா போச்சு, வாழ்றது லேசு. சின்ன வயதான ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு நாள் சொன்னாங்க, ஆயிஷா வீட்டுக்கு வந்ததும் எனக்கு விளங்கிடும் நீங்க என்னோட இறக்கமாக இருக்கிறீங்களா கோபத்தோடு இருக்கிறீங்களா. எப்படி மீட்டர்னு பாருங்க, மனைவி எப்படி புரிஞ்சு வச்சிருந்தா. எனக்கு வீட்டுக்கு வந்து கதை சொன்னே புரிஞ்சிடும் நீங்க இறக்கமா கோபமா. ஆச்சரியப்பட்டார்கள் ஆயிஷா. கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் இறக்கம் கோபம் என்கிறது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, இது எப்படி நீங்க அறிவீங்க? சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அரபிகளுடைய பேச்சில நிறைய சத்தியம் பண்ற பழக்கம் இருக்குது. நீங்க சொல்வீங்க, வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக நான் இப்படி செய்தேன்னா எனக்கு புரிஞ்சிடும் நல்ல ஃபிட்டா தான் இருக்கிறீங்க, அதுக்குள்ளது போல நடந்து கொண்டு போவேன். நான் வந்து கலக்கிற நேரம் இடையில அவங்கள பேச்சில வரும், வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமாக, அப்ப வரைக்கும் என்னமோ ஒரு கோபம் வைக்கிறீங்க. புரிந்துணர்வு மனைவியில பேச்சால விளங்கிக் கொள்றாங்க, இவ இறக்கமாக இருக்கிறார் கோபமா இருக்கிறார், அதுக்குள்ளமா நடந்து கொள்றாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருந்து 45 வயது குறைவான ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய பதில் என்ன பாருங்க. 60-70 வயது முதிர்ச்சியான ஒரு பெண்ணையுடன் அவர்களுடைய பதில் இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றது 100% உண்மை. உங்களோட கோபம் வந்தா அந்த கோபத்தை நான் சாப்பாட்டுல காட்டுறதில்லை, அந்த கோபத்தை கதவு மூடுறதுல காட்டுறதில்லை, அந்த கோபத்தை இந்த பேச்சின் கடினத்துல காட்டுறதில்லை, அந்த கோபத்தை எங்க முகத்தில் உள்ள கடுகடுக்கிற தன்மையான காட்டுறதில்லை, அந்த கோபத்தை ஏற்றில காட்டுறதில்லை, அந்த கோபத்தை உங்களோட பெயரோட முடிச்சுக்கணும். சின்ன புள்ள சொல்ல, சின்ன புள்ள திருமணம் முடிக்கிறது 9 வயசு, அவள அனுபவம். நான் கோபிக்கிறது உங்களோட பேரை தான். எனக்கு கோபம் வந்தா உங்களோட பேரை எடுத்து போட்டு உங்களோட பாட்டெல்லாம் அந்த பேரை சொல்லுவேன். வரப்பி இப்ராஹிம், மோசமான பேரை சொல்றதும் இல்லை, உங்களோட பாட்டெல்லாம் அந்த பேரை சொல்லுவேன் இப்ராஹிம். இப்படி யாருங்க வீட்டுக்குள்ள இருக்கு? இப்படி புரிந்துணர்வு யாருங்க வீட்டில் இருக்கு? அதுல சையதா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஃபாவுடைய மலையில இன்னைக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்க
சையுடைய தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறது சஃபா மலையில. அந்த மலையில குடும்பமே நிற்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகள் ஹதீஜா பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாடி பேசி நிற்கிறாங்க. அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் கேட்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வாடி பேசி நிற்கிறீங்க, என்ன காரணம்? அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்க சொன்னான், ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவர் மீது சத்தியப்பட்டு சொல்றேன், 3 நாளாக சாப்பிடுறதுக்கு வீட்டுல ரொட்டியும் இல்லை, எங்களுக்கு அதை தொட்டு தின்றதுக்கு கரையும் இல்லை, அதனால பிள்ளைகளும் பட்டினியில் இருக்கிறார். இவங்க கேட்கிறாங்க, மக்காவுடைய பெரிய ஒரு பணக்காரி தானே ஹதீஜா, உங்களோட மனைவி பெரிய பிசினஸ் பண்றாங்க தானே, செல்வ சீமாட்டி, எங்களோட பணம் எல்லாம் சொன்னாங்க. அந்த பணத்தை பிள்ளைகளை கட்டி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறாங்க, 4 வீடு வாங்கணும் அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நிலம் வாங்கணும் அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க சொல்லல. எனது நுபுவத்துடைய பணிக்காக செலவுக்கு தேவைப்பட்டுச்சு, அதையெல்லாம் நான் சொன்ன இடங்களில் செலவழித்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 விஷயம் சொல்லிட்டு போனாங்க. முதலாவது சொன்னாங்க, உங்களோட மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான். இந்த உம்மத்தில் உள்ள எந்த ஒரு பெண்ணுக்கும் ரப்பன சலாம் கிடைச்சது இந்த உம்மத்தில். ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு சையது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாம் தான் கிடைச்சது. ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் கிடைச்சது. அல்லாஹு யுக்ரிஹு ஸலாம், ரப்ப அவர்களுக்கு சலாம் சொன்னான். இரண்டாவது அவங்களுக்கு சொல்லுங்க, ஹஸ்பண்ட் ஒரு முத்தான மாளிகை தயாராகுது, அந்த மாளிகையுடைய விஷயம் அதுக்குள்ள எந்த சத்தமும் இருக்காது, ராகத்தா அந்த சுருக்கத்தில் இருப்பான். அல்லாமா சுஹைலி பிரபல்யமான ஒரு வரலாற்று ஆசிரியர், அவருடைய கிதாபுக்கு அர்-ரவுதுல் உனூஃப் அந்த கிதாபில் எழுதுகிறாரு, ஏன் ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு சத்தம் இல்லாத யாருடைய பிரச்சனையும் இல்லாத சொர்க்கம், பெரிய வெளிச்சத்தங்கள் இல்லாத சொர்க்கம் தெரியுமா? ஹஜ்ரத் ஹதீஜா ரசூலுல்லாஹ்வை விட வயதில கூட, அவங்களோட பணத்தை எல்லாம் நபி சொன்ன இடத்துல செலவழித்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச 7 பிள்ளைகள் 6 பேரை பெற்றுக் கொடுத்தது அவங்க தான். கூடுதலான காலம் இருந்தது அவங்களோட. ஆனா ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய சிஃபத் என்ன தெரியுமா? கணவருக்கு முன்னான சத்தத்தை உயர்த்தி பேசவே இல்லையா. வாழ்நாள்ல கணவனுக்கு முன்னான சத்தத்தை உயர்த்தி பேசவே இல்லை. அதுக்கு கொடுத்த கூலிதான் சத்தம் இல்லாத சொர்க்கம், அமைதியான சொர்க்கம். ரவுதுல் உனூஃப்ல அல்லாஹ் சுஹைலி பதிவு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் ரசூல குடுவாங்க வீட்டுக்குள்ள இப்படி சந்தோஷம். வீடு குடிசைதான், வீட்டுக்கு மேல ஓடலாம், அதுக்கு மேல வைக்கோல் தான், ஆனா உள்ளுக்கு குளிர்ந்து கொண்டிருந்துச்சு, மனமான வாழ்க்கை சொல்லாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசையில இருந்து கொண்டே, பட்டினியில இருந்து கொண்டே தன்னை சிறந்த கணவர் என்று அறிமுகம் செய்தாங்களே, எதற்கு அறிமுகம் செய்தாங்க? அவங்களுடைய துனியாவுடைய பக்கம் கொஞ்சம் முன்பின்னா இருக்கணும், ஆனால் மனைவி எதுக்காக பொருட்படுத்தாங்களோ அதில குறை செய்ய, அதை வச்சுதான் சொன்னாங்க சிறந்த கணவர். நாங்க இன்னைக்கு இந்த பக்கத்தை செஞ்சு கொண்டு போறோம், அந்த பக்கம் மிஸ் ஆகுது. மாஷாஅல்லாஹ் எல்லாரும் வீடு கட்டுறாங்க, கேட்கிற மாதிரி உடுப்பு வாங்குறாங்க, தடையே இல்லை. ஷரியத்தும் சொல்லுது சந்தோஷமாக குடும்பத்துக்கு செலவு செய்யுங்க, ஒரு தடையும் இல்லை. வீடு கட்டுறாங்க, வாகனம் வாங்குறாங்க, பயணம் போறாங்க, சந்தோஷமான இடங்களுக்கு போய் சாப்பாடு தின்றாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பக்கத்தை விட்டுட்டு செய்யறதுதான் பிரச்சனை. அடுத்த பக்கம் ஒன்று இருக்குது. அடுத்த பக்கம் என்ன? நீங்க பொருட்படுத்திருக்கிறீங்க, இந்த மனைவிய பெண்ணை நான் சொர்க்கத்தை கொண்டு வரேன், அதுக்கு நீங்க இந்த முயற்சி செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு சின்னதுதான், ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஹஜ்ரத் ஆயிஷா முழு குர்ஆனையும் பாடமாக்கி முடிச்சிட்டாங்க. அந்த காலத்துல முழு நேர மதரசா இல்ல, பகுதி நேர மதரசா இல்ல, ஸ்கூல்கள் இல்ல. எங்க பாடமாக்கிறாங்க? கணவர்கிட்ட பாடம் கொடுத்து வீட்டுக்குள்ளேயே பாடமாக்கிறார், வீட்டுக்குள்ள ஆசிராவாகிறார். உஸ்தாது யார்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். எங்களை எத்தனை பேர் இந்த மனைவிமாரை வீட்டில் எங்கள்கிட்ட குர்ஆன் ஒதுக்கிறாங்க,
குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது திருத்திக்கிறாங்களா? 10 சூறாவையாவது திருத்திக்கிறாங்களா? நரகத்துக்கு பாதுகாக்கிறது பொறுப்படுத்திக்கிறோம். ஒரு ஏற்பாடு இல்லை. அதற்கு ஆயிஷா பாத்தீங்கன்னா 2220 ஹதீசுகளை மனனம் செய்து, அதை மனனம் செய்து வைக்க இல்ல, மாணவர்களை எடுத்து அவர்களுக்கு அதை படிச்சு கொடுக்கிறாங்க. இன்றைக்கு அந்த 2220 ஹதீசுகளும் ஹதீசுடைய கிதாபுகளுக்குள்ள வந்து அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சட்டங்களை இயற்றி முழு உலகமும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆயிஷா முஹத்திஸா, குர்ஆன்ல எந்த ஆயத்தை கேட்டாலும் தஃப்சீர் செய்யக்கூடிய விளக்கம் இருந்துச்சு. முஃபஸ்ஸிரா, சஹாபாக்கள் இருந்த 6 ஆண்கள் முஃப்திகள் இருந்தாங்க. 7வது தான் ஹஜ்ரத் ஆயிஷா. 7வது தான் ஹஜ்ரத் ஆயிஷா. வீடு குடிசைதான், வீட்டுக்குள்ள வேலை நடந்துச்சு. மனைவி தயார்படுத்தப்பட்டா, அல்லாஹ் பற்றிய அறிவு, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு கொடுக்கப்பட்டுச்சு. இதனால அந்த மனைவிமார்கள் எல்லாம் அல்லாஹோட நெருக்கமானாங்க, கணவனோட நெருக்கமானோம். உண்மையான கணவர் தன்னை நெருங்கிய மனைவியை அல்லாஹுடன் நெருக்கி வைத்துவிட்டே கபருக்கு போவார். போலியான கணவர் தன்னை நெருங்கிய மனைவியை துனியாவுக்கு நெருக்கி விட்டு போவார். முடிவு என்ன தெரியுமா? மௌத்தான பிறகு குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். நீங்க எவ்வளவு கொடுத்து பாருங்க, துனியாவை கொடுத்தவர்கள் மௌத்தான பிறகு சுக்குன்னு வராது, குஃப்ரு தான் வரும். குஃப்ரு என்ன? நன்றி கெட்ட பேச்சு. சுபஹானல்லாஹ், ஆச்சரியம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனைவிமார்களோட ஹாலாத் உலகத்தில் ஒரு பொம்பளைக்கும் இல்லை, எந்த பெண்களுக்கும் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய கணவர் மௌத்தானா அவருக்கு வாழ்வதற்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று, கணவருடைய சொத்துகளில் இருந்து அனந்தர சொத்து கிடைக்கும். இன்னொன்று, மறுமணம் செய்து வாழலாம். இந்த 2ஐயும் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காணி பூமிகள்ல எதுவும் யாருக்கும் அனந்தர சொத்தா கேட்க முடியாது. நஹ்னு மஆஸிருல் அன்பியா லா நூரஸ் மா தரக்னா ஃபஹுவ ஸதகா. நாங்க நபிமார்கள், எங்களுக்கு யாரும் வாரிசுகள் இல்ல, நாங்க விட்டு போகிற சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு சதகா தான், பொது சொத்து. காணியும் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை இன்னொருத்தர் திருமணம் செய்வதும் ஹராம். குர்ஆனில் சொல்லிட்டார், வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா. ரசூல் மௌத்தான பிறகு எந்த காலத்திலேயும் யாரும் அவங்களை நிக்காஹ் செய்ய முடியாது. எப்படி வாங்க? அவர்கள் மௌத்தாகிறதோட மனைவார்கள் மௌத்தாகல. ஹிஜ்ரி 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போறாங்க. கடைசி மனைவி மௌத்தாகிறா ஹிஜ்ரி 65. இந்த இடப்பட்ட ஒரு 50 வருஷ காலம் மனைவார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு கிதாபில காட்டுங்க பாப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஒரு குறை சொன்னாங்க. யாராவது காட்டுங்க பாப்போம். பலகீனமான கிதாபிலையாவது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இப்படி நடந்து கொண்டாங்க, எங்களுக்கு செலவில இப்படி குறை செஞ்சாங்க, உடுப்பில் இப்படி குறை செஞ்சாங்க, வார்த்தையே பேசுங்க. அல்லாஹுவோட நெருக்கினா அந்த வார்த்தை வராது. அதற்கு ஆயிஷாவிடத்தில் ஒருத்தர் கேட்கிறாங்க, உயிரோடு பக்கத்தில் இருக்கிற நேரம் என்றா கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னவாச்சும் சொல்லுவாங்க, அல்லது உயிரோடு பூமிக்கு மேல இருக்கிற நேரம், வெளியில போயிருந்த நேரம் கணவனை பத்தி கேட்டா செய்தி போயிடும்னு பயத்தில் சொல்லிடுவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு ஒரு மாணவர் கேட்கிறார், கைஃப கான குலுகு ரசூலில்லாஹ். இவ்வளவு பயங்கரமான கேள்வி என்பார். நீங்க தான் வயதில குறைந்த ஒரு மனைவி, அவங்களோட ஏஜ் எங்கேயோ உங்களோட ஏஜ் எங்கேயோ, எந்த நேரமும் கிளாஸ் ஆயிக்கணும். பார்த்தா உங்களோட விருப்பங்கள் ஆசைகள் ஒரு திசையில் இருக்குது, அவர்களோட விருப்பங்கள் ஆசைகள் இன்னொரு திசையில் இருக்குது. இப்படிப்பட்ட மனைவியிடம் கேட்கிறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் குணங்களை எப்படி கண்டீங்க? அவர் திருப்பி என்ன தெரியுமா கேட்டா, நீங்க குர்ஆன் ஓதி இல்லையா? ஓதி. குர்ஆன்ல என்ன நல்ல பண்பாடுகள் எல்லாம் ஒரு முஃமினுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அவ்வளவும் எங்க கணவர்கிட்ட இருந்துச்சு. கான குலுகுஹு அல் குர்ஆன். அவர்களுடைய அஹ்லாக் குர்ஆன். அவர்களுடைய அஹ்லாக் குர்ஆன். இதுதான் ஒரு சிறந்த கணவர் மனைவிமார். மனைவிமார்களை
அல்லாஹ்வோடு நெருக்கிறதுல எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டாங்க. அந்த பெண்கள் வாழ்ந்தது குடிசைக்குள்ள. அந்த பெண்கள் இருப்பது ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் யுத்தம், ஒவ்வொரு வருடமும் யுத்தம், பயத்தோடு இருந்தாங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட வானத்திலிருந்து தீர்வளிக்கிறாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னவளுக்கு டாக்டரை அந்த பலகத்துண்டால போட்ட மாலையை போட்டுக்கொண்டு வந்து அது காணாம போச்சு. பலகையாக இருந்தாலும் இன்னொருவருடைய என்பது அமானிதம், அதை கொடுத்திடணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க, தேடிட்டு வாங்கப்பா போன வழியில. போன சஹாபாக்கள் தண்ணி கொண்டு போகவும் இல்லை, போன ஏரியாவில் தண்ணியும் இல்லை, இவங்களுக்கு தயமுடைய சட்டமும் இல்லை. தொழுக கலாவாக பார்த்து இவரை மாலையை தெரிவில்லை. கவலையோடு வந்த அந்த சஹாபா பெருமக்கள் வந்தா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில சாதி தூங்கி கொண்டிருக்கிறார். இது சஹீஹ் புகாரியில் இருக்கிற செய்தி. வந்தவங்க சொன்னாங்க, சையதுனா அபூபக்கர்ட்ட உங்களோட மகள் செஞ்ச வேலையை பாருங்க, எங்களை தொழுக முன்பின்னாக பார்த்து தொழுக கலாவாக பார்த்து. அதற்கு ஆயிஷா சொல்றாங்க, எங்களை வாப்பா வந்து கையை பொத்தி ஒரு அடி அடிச்சாங்க, எனக்கு வலிச்சது, ஆனால் அசைய முடியல. அல்லாஹ் ரசூல் இந்த வழியில தூங்குறாங்க, வலிச்சு. கண்ணை திறந்து கேட்டாங்க, என்ன ஆயிஷா இதான் பிரச்சனை? அல்லாஹ் ரசூல் இறங்கினோட வகை இறங்கிச்சு, தண்ணி இல்லாதவங்க இதுக்கு பின்னால மண்ணை பாவிச்சு தயம். சின்ன பெண்ணுதான், அவரால் ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்ப தீர்வு கொடுக்கிறார். தீர்வு முழு உம்மத்துக்கும் பறக்கத்தாச்சு. தண்ணி பாவிக்க முடியாதவங்க தயமும் வருங்க, தயமும் வருங்க. யாரு காரணம்? அனுபவம் குறைந்த ஹஜ்ரத் ஆயிஷா. அவங்கள அந்தஸ்து அல்லாஹ் அப்படித்தான், அவங்கள ரப்பிட்டு அப்படித்தான் நெருக்கி வச்சிருந்தான். பிரச்சனைகளுக்கு தீர்வு வானத்திலிருந்து வரும். அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு மற்றவற்றிலிருந்து அல்ல, அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தகப்பன்மார் இல்ல, அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ்வுடைய தர்பார்ல இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒரு மனைவி இருந்தாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் ரசூல் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை தலாக் கொடுத்தாங்க, ஒரு தலாக். அந்த வீட்டுக்குள்ளே தலாக்கு நடந்திருக்குது, நடக்காம இல்லை, ஒரு தலாக். ஆனா தலாக்கு நடந்தா எப்படி நடந்து கொள்ளணும்னு நல்லா படிச்சு. ஒரு தலாக் ரசூலுல்லாஹ் தலாக் சொன்னா அதை ஈடு செய்ய வேற கணவர் இல்லை. அதை போல சிறந்த ஒரு கணவரை துனியாவில் அவங்களுக்கு தேட முடியாது. யாருமே வரல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வரல, அவங்கள மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ஓடி வரல, கூட்டாளி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வரல. எல்லாத்துக்கும் முன்னால வந்துட்டாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முஸ்னத் அஹ்மத் இந்த செய்தி பதிவாகுது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு போடுறார், ஹஜ்ரத் ஹப்ஸாவை திருப்பி எடுக்க சொல்லி. ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு கொடுத்தா திருப்பி அவர் மீட்டி எடுத்தேன்னு சொன்னா எடுத்துடலாம். முத்தலா கொடுத்தா சட்டம் வேற. அதாவது ஹப்ஸா, ஹஜ்ரத் ஹப்ஸாவை திருப்பி எடுங்க. நபி கேட்கிறாங்க, ஏன்? அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான், சொர்க்கத்திலேயும் ஹப்ஸா உங்களுக்கு மனைவி. இன்னஹா ஜௌஜத்துக ஃபில் ஜன்னah. ஏன் வானத்திலிருந்து இப்படி செய்தி வருது? அல்லாஹ் இவர்களுக்காக செய்தி அனுப்புறார். அவங்க ரெண்டு செயல்கள் ரப்புக்கு நல்லா பிடிச்சிருச்சு. வீட்டில் மனைவியாக எடுத்து கொடுத்த பயிற்சி இது, கணவனிலிருந்து படித்த பயிற்சி, கணவர் கால் வீங்கும் அளவுக்கு தொழுகிறத பார்த்து படித்த பயிற்சி என்னவென்று அமல். இன்னஹா ஸவ்வாமா ஸவ்வாமா. அவர்கள் ஹஜ்ரத் ஹப்ஸா இரவில் நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க, சுன்னத்தான நோன்புகள் அதிகமாக பிடிப்பாங்க. இந்த ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்படும், ரொம்ப சந்தோஷம். நாங்க நினைக்கிறோம் நல்லவர்கள் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. கணவர் இயேசுறார், நீ ஒரு முஸ்லீமுக்கு பிடிச்சார், அதுதான் இந்த வீட்டுக்கு பிரச்சனை. மனைவி சொல்றா, நீங்களே ஒரு கருத்திரியம் பிடிச்சார், உங்களோட பிரச்சனை இல்லை. பிரச்சனை நுபுவத்தில வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு எப்படி முகம் கொடுக்கணும் சரதாசன் காட்டணும்.
ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தாங்க. பனுல் முஸ்தலிக் என்ற கபீலாவோட அங்க யுத்தம் நடந்துச்சு. திரும்பி வந்தாங்க. அந்த காலத்துல பெண்கள் அவர்கள் உட்கார்ந்ததற்கு இந்த பக்தி கரத்தை போல அவர்களுக்கு கொண்டிருக்கிற ஹவுஸ் என்ற பல்லாக்கு இருக்குது. அதிலே அவர்கள் உட்காருவாங்க. கேட்டன் போட்டு பருதா போட்டு மூடப்படும். அதை தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வச்சு கட்டி விடுவாங்க. ஏதாவது தேவை இறங்கும் போது ஒட்டகம் உட்காரும். அதை அவிழ்த்து கீழே வைப்பாங்க. பெண்கள் இறங்கி போவாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்த பிறகு தூக்கி ஆட்கள் கட்டுவாங்க. ஒட்டகம் விழுந்து போயிடும். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த யுத்தம் முடிஞ்சு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுக்கு போறது இன்னொரு தூரம் தான் இருக்கு. காலையில மதீனாவுக்கு போகலாம். இரவு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இங்க எல்லாரும் நின்று கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போவோம். வெளிவாசலுக்கு போறவங்க போயிட்டு வாங்க. அது ஆயிஷாவும் இறங்கி போனாங்க. வார நேரம் பார்த்தாங்க, கழுத்தில் இருக்கிற மாலை அறுந்துருச்சு. அதை தேடி போனாங்க. சஹாபாக்கள் நினைச்சாங்க அதில் ஆயிஷா உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்து பெண்கள் சாப்பிடுறது கொஞ்சமாக. அது ஆயிஷா சொல்றாங்க, இன்னமா யக்குல்லுல் உல்கா, அந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப சாப்பிட்டு அவங்க ரொம்ப பருமனாக இருக்கல, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அதனால பாரம் இல்லை. அவங்க நான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன் நினைச்சு ஒட்டகத்துல வச்சுட்டாங்க. வந்து பார்த்தா எல்லாரும் போயிட்டு தஹஜ்ஜுத் நேரம் கார இருள் கூப்பிட ஆரம்பித்தார். நான் முடிவெடுத்து எங்க இறங்கினோமோ அங்க போய் நிற்போம். ரசூலுல்லாஹ் என்ன தேடி ஆள் அனுப்புவான். நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். கண்ணை இருந்து தூங்கிட்டேன். பின்னால் ஒரு சஹாபி வந்து கொண்டிருந்தார். விடுபட்ட பொருள்களை பிறக்கிறவர் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் வந்து கொண்டிருந்தார். அவர் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார். பஜ்ர் ஆகிருச்சு, வலிச்சிருச்சு. தூரத்துல பார்த்தார் ஒரு உருவம் தூங்கிக்கிட்டு இருக்குது. வந்து பார்த்தா நான் தூங்குறேன். என்ன கண்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு பெருத்த சத்தம் வச்சார். அந்த சத்தத்துக்கு நடுவே எப்படி பார்த்த உடனே ஹஜ்ரத் ஆயிஷா விளங்கிச்சு. அவங்களே சொல்றாங்க, ஃபர்தாவுடைய ஆயத்து வர முன்ன என்ன பார்த்திருக்கிறார். ஃபர்தாவுக்கு பிறகு பார்த்திருக்க. வக்கான ரஆனி கபிலல் ஹிஜாப். எழும்பியவுடன் முதல் வேலை என்ன தெரியுமா? தலையில இருக்கிற துணியை எடுத்து உடனே முகத்தை மூடிக்கொண்டேன். அப்பைத்து வஜிஹி பிதில்பாவி, தில்பாவால் இந்த மூட்டை மூடிக்கொண்டேன். அல்லாஹ்வின் சத்தியமாக இன்னா லில்லாஹி சொன்னதை தவிர வேற வார்த்தையே ஒரு பேசல. ஒட்டகத்தை நிறுத்தினாங்க. நான் மேல ஏறினேன். அவர் கைத்தை பிடிச்சிட்டு முன்னாங்க நடந்துட்டு போனாங்க. ஜமாத் ரசூலுல்லாஹ் ஜமாத் பட மதீனாவுக்குள்ள போற நேரம் நாங்களும் போய் சேர்ந்துட்டோம். கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பிரயாணம் முனாஃபிக்குள்ள கண்ணில் பட்டுருச்சு. இதை வச்சு ஒரு கதையே கட்டினான். அதுல ஆயிஷாவுக்கு இந்த சஹாபியோடு தொடர்பு. நவுதுபில்லாஹ் சும்மா நவுதுபில்லாஹ். முனாஃபிக்குகள் தீயாக பரத்தினான். இவளுக்கும் அந்த ஆயிஷாவுக்கு தெரியாது. இது ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு அடிச்ச அடியல்ல, ஹஜ்ரத் ஆயிஷாவை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு அடிச்சார். மானத்துக்கு அடிக்கிறது கடைசி அடி. ஊருடைய உலகத்துல திருத்தத்தை பத்தி பேசுறார். வீட்டில் இருக்கிற மனைவியே திருத்தம் இல்லை. இப்படி எல்லாம் கதைச்சாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு மனம் நொந்திப்பாங்க. அபாண்டம் என்ற சுமத்தி அதை தன் மேல பிறக்கிறது எவ்வளவு ஒரு பிரச்சனை. ரப்பு விரும்பி இருந்தா அன்றே வகைய இறக்கி பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் விரும்பினான். இது போல பிரச்சனைகள் மூமின்கள வீடுகள்ல வந்தா அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும் என்று காட்டிக் கொடுக்கணும். ஒரு மாதம் வகையை நிறுத்தி வச்சிருக்க. ஒரு மாதம் வகை வரவே இல்லை. புகாரி ஷரீஃபில் ரிவாயத் ஒரு மாதம் வகையே வரல. இதுல தெரியாம முஃமின்கள் சிலரும் மாட்டிக்கொண்டான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் பிரபல புலவர். அவரும் இந்த கதையை கதைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மச்சி, அவருடைய மனைவியுடைய தங்கச்சி ஹம்னா பின்த் ஜஹஷ், அவரும் மாட்டிக்கிட்டார். அதுல அபூபக்கர்ல காசில வாழ்றவரே மிஸ்அஹ் இப்னு உஸாஸா, அவரும் இந்த கதையில மாட்டிக்கிட்டார். 3 பேரும் உண்மையான சஹாபாக்கள். நபி அலைஹி ஆனால் இவ்வளவுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷாக்கு தெரியாது. 20 நாள் பிந்தித்தான் ஹஜ்ரத் ஆயிஷாக்கு தெரிய வருது. சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையில ஊரே அழுதாலும் விடப்படாதாம், உரியவர் அழுவான்.
உரியவர் அவர். 20 நாள் பிரிஞ்சிட்டான். அதற்கு ஆயிஷாவுக்கு தெரிய வந்துச்சு, என்ன பத்தி இப்படி எல்லாம் கலக்கிறார்களா? அழ ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்விடம் அழ ஆரம்பித்தார்கள். அது பார்த்தாங்க, பிரச்சனைக்கு தீர்வு காட்டுற முதலாவது வழி வகையில வரணும் அல்லது கனவுல தெரியணும். ரெண்டுமே வரல. மூணாவது வழி இருக்குது, மஷூரா பண்றது. ஆலோசனை பண்ணினா நல்ல விட கிடைக்கும். 2 பேரும் மஷூரா கிடைத்தாங்க. மருமகன்களுக்கு அலி, வீட்டு பிள்ளைகளுக்கு உசாமா. கேட்டாங்க, இந்த மனைவிய விஷயத்தில் உங்களோட ஆலோசனை. அதற்கு உசாமா சொன்னாங்க, நல்ல பிள்ளை யார சொல்லலாம், தவறு சொல்றது ஒன்றுமே இல்லை. அதற்கு அலி மருமகன் நிற்கிறாங்களே, அவங்களோட சுபாவம் வித்தியாசம். அவரோட ஜெட் போல தான் பேசுவாங்க, ஆனா கோபத்திலே இல்லை. சொன்னாங்க, யார சொல்லா, இவரை விட்டு அவங்களுக்கு வேற பெண்ணா மஞ்சமாகிறது. நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க வீட்டில வேலை செய்த வேலைக்காரி அதற்கு பரீராவை கூப்பிட்டு கேளுங்க, உண்மை வெளியே வரும். பிரச்சனை யாருமே வீட்டுக்குள்ள, அதற்கு ரசூலுல்லாஹ் வீட்டு. அதற்கு பரீராவை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா நீங்க என்னவான்னு கண்டீங்களா? இது சம்பந்தமா ஏதும் தெரியுமா? சந்தேகமான ஏதாவது கண்டிருக்கிறீங்களா? சொன்னார்கள் அதற்கு பரீரா, அப்படி எதுவுமே இல்லை, ஒரு பரிசுத்தமான பெண்மணி, ஆனால் வயது குறைந்த அனுபவம் இல்லாத ஒரு பிள்ளை. எவ்வளவு அனுபவம் குறைவு? ரொட்டி சுடுறதுக்கு மாவை பிசைஞ்சி அதை மூடி வைக்காம தூங்கிடுவா, ஆடு வந்து தின்னுட்டு போயிடும். சின்ன ஆட்கள் தான் மூடாம போறோம். வீட்டுல கதவை மூட மாட்டாங்க, டொய்லெட்ல கதவை மூட மாட்டாங்க. அது அனுபவம் குறைஞ்ச மனது. சில நாட்களுக்கு உறுதியாச்சு, இப்படி ஒண்ணு நடந்தது. மிம்பர்ல ஏறினாங்க, இது ஊரு பிரச்சனையாக மாறப்போகுது. மிம்பர்ல ஏறி சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக் எனது மனைவியின் விஷயத்தில் என்னை நோய்க்கிறார். இவனுடைய வாயை அடக்கிறதுக்கு யாரு தயார்? இப்ப ஹவுஸ்ல எழுப்பினார் சாலிபுல் முஆத், யார சொல்லலாம், அவன் எங்கட கூட்டம் அல்ல, அடுத்த கூட்டம் ஹஜ்ரத்தை சேர்ந்தவன். நீங்க சொன்னா நான் கழுத்தை எடுத்துருவேன். இப்ப அந்த பக்கத்தான் எழுதுறான் சாலிபுல் முஆத், நீங்க பொய் சொல்றீங்க, உங்களோட ஆளா இருந்தா நீங்க வெட்ட மாட்டீங்க, அவன் அவ்வளவு பணமான ஆள் என்று அங்கிருந்து உசைத் இப்னு ஹுதைர் சொல்றாரு, நீ முனாஃபிக்குக்காக வாழ்கிறாய், நீ முனாஃபிக். இது ஊரு ரெண்டுக்கு பிரிய போகுது. ஹவுஸ் ஹஜ்ரத் பழைய சட்டங்கள் அதை தாய்ஷா உள்ள இருந்து கேட்டுக்கொள்கிறான். எந்த ஒரு பிரச்சனை ஊரு பிரச்சனையாக மாறப்போம். சகராசம் அமைதி காட்டான். மூணாவது கட்டம் நேரே வந்தான், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தான். கடைசி நாள் வாப்பா இருக்கிறார் சையதுனா அபூபக்கர், உம்மா இருக்கிறார் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு அன்சாரி பெண்ணும் இருக்கிறார். சல்லல்லாஹு ஆயிஷா ஹம்து ஸலவாத் ஓதி சொன்னாங்க, உங்களை பத்தி இப்படி எல்லா செய்திகள் வந்திருக்கு, நீங்க உண்மையிலே இப்படி ஒரு தப்பு பண்ணலைன்னா அல்லாஹ் உங்களை துப்புரவான பெண்ணு சொல்வான். மனிதன் என்ற ரீதியில கொஞ்சமாவது ஒரு தவறு நடந்திருந்தால் தவறை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்ய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதை சொன்ன உடனே அந்த ஆயிஷா சொல்றாங்க, ஏற்கனவே 2 பகலும் ஒரு ராவும் அழுது இருக்கிறார். 30 மணித்தியாலத்துக்கு மேல் அழுதிருக்கிறாங்க. அதற்கு ஆயிஷா 2 பகல் ஒரு இரவு கொஞ்சமும் தூங்க இல்லை, கண்ணீர் நிற்காம வடிந்து கொண்டே இருந்தது. நான் நினைச்சேன் எனது இதய துடிப்பு நின்றவன். அவ்வளவு அழுதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை முடிக்கிறது. அதுன்னு பாதிக்கும் கபிதி என் ஹார்ட் வெடிச்சிடும்னு அவ்வளவு. இதை சொன்னுடன் ஒரு கோபம் வந்துச்சு. சொல்றாங்க, உடம்பு எவ்வளவு சூடாகிச்சு, வடிந்த கண்ணீர் நின்று போச்சு, கண்ணீர் காஞ்சிருச்சு. நான் வாப்பாவை பார்த்து சொன்னேன், வாப்பா ரசூலுல்லாஹ்க்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுவும் சரியான வாப்பமா. இப்ப தவறு செஞ்சாலே பூசி பேசுறாங்க. பச்சையா தவறு செய்தவங்களே இல்லைன்னு பேசுற வாப்பமா. சையதுனா அபூபக்கர் சொல்றாங்க, உங்களோட விஷயத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். மா அக்கூல் ரசூலுல்லாஹ் நான் என்ன சொல்றேன் சொல்றாங்க, உம்மா நீங்க சொல்லுங்க. அந்த தாயும் சொல்றாங்க, நான் என்ன சொல்ல, நீ தான் பதில் சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முனாஃபிக்குகள கதையை கேட்டு கேட்டு உங்களோட கல்புக்குள்ள இந்த செய்தி பதிஞ்சிருக்குது.
நான் இல்லவே இல்லை என்றாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள நிலைமையில இல்ல, கொஞ்சமான ஒரு பிரச்சனை நடந்துச்சு என்றா அதுதானே நெருப்பில்லாம போக வராது என்று சொல்லுவீங்க. பதினெட்டு. எனக்கும் உங்களுக்கு உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பவும். அதற்கு யூசுப் வாப்புக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கிணத்துல போட்டது நான் அம்மா எடுத்தேன். ஆனா ஆக்ஷன் எடுத்துக்கொள்ள இல்லாது பசவரும் ஜமீன் பலராக பொறுக்கிறது தான் வழி என்றாங்க. நானும் சொல்றேன் பசவரும் ஜமீன் வேற யாரிடத்திலே முறையிட்டவே இல்லை, பொறுமையாக இருக்கும். மறுபக்கம் திரும்பி தூங்கினார். அல்லாஹ்வின் சத்தியமாக அந்த மஜ்லிஸில் இந்த ரசூலுல்லாஹ் எழும்பல்ல, அதுக்கே வஹி வருது. ஒரு மாதத்துக்கு பிறகு வஹி வந்துச்சுன்னா பாரம் வாய் புறாவுவாங்க. பானமுள்ள ஏற்றினது போல அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் உடம்பிலிருந்து வேர்வை வடியும், மாதுளம் கொட்டைகளை போல வேர்வை சொட்டிக்கொண்டே இருக்கும். வஹி போனதற்கு பிறகு சல்லல்லாஹு ஒரு சிரிப்பு சிரித்து சொன்னாங்க, யா ஆயிஷா அம்மல்லாஹு பபர்ராகி, அல்லாஹ் அவங்கள துப்புரவான பெண்ணின் அறிவிச்சார். அதற்கு ஆயிஷா சொல்றாங்க, நான் நினைச்சேன் கனவில காட்டப்படும். குர்ஆனில நான் ஒரு துப்புரவான பெண் என்ற கியாமத்து வரைக்கும் மக்கள் ஓதுற அளவுக்கு 10 ஆயத்து வரும்னு நான் நினைக்கவே. 10 ஆயத்துகள் சூரத்துல் நூர்ல இறங்குது. அதற்கு ஆயிஷாவை சுற்றி வந்த கதைகள் அனைத்தும் பச்சை போய் இந்த கதையை பேசினவர்கள் வாழ பாதுகாத்திருக்க வேண்டும் என்று ரொம்ப கடுமையான தொழில் ஆயிஷாகிறார். இவ்வளவு பெரிய சாதனை பண்றாங்க. எத்தனை வயசு? ஷரஹில் எழுதுறாங்க, அதற்கு ஆயிஷாக்கு 15 வயசு இல்லையா. ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்த மனைவிமார்கள் சாதனையாக வாழ்ந்தது குடிசையில சாதித்துட்டு போனாங்க. அந்த வீட்டில கணவன் தனது பொறுப்பை சரியாக செய்தார், மனைவி தனது பொறுப்பை சரியாக வழங்கினார். அல்லாஹ் சந்தோஷப்பட்டார். எங்க வீடுகள் இப்படி இருக்குதான்னு பாருங்க. இல்லையா நாங்க திரும்ப திங்க் பண்ணணும். அந்த ஹபீபுடைய முகத்தை கியாமத்துல போயிட்டு பார்க்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்கள ஹவுலுல் கௌசருக்கு போகணும். ஷஃபாஅத்தை வாங்குறதுக்கு அவர்களுடைய காலடிக்கு போகணும். குடும்ப வாழ்க்கையில மறுபக்கம் வச்சுட்டு எப்படி கணவன் மனைவி வைத்து எங்களுக்கு ஷஃபாஅத்து சொல்லு செய்கன்னு கேட்கிறது. ஆகவே குறைந்தபட்சம் ஈமானுடைய பேச்சுகளையாவது பேசி நல்ல குணங்களை உண்டாக்கி அல்லாஹ்விடத்துல சபர தர சொல்லி ஈமான பலப்படுத்த சொல்லி அந்த நபியுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையாக ஆக்கி மௌத்து வரைக்கும் முஹப்பத்தை கல்வில நினைச்சு வச்சிரு என்ற ரப்பிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தா அல்லாஹ் வாழ்க்கைகளை செய்வான். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை போலவே எங்களுக்கும் வாழும் உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஒவ்வொரு வீடுகளிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் ஹயாத்தாக்கப்படுவதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ்வே கொடுத்தருள்வாயாக. எல்லா வீடுகளிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக, புரிந்துணர்வை ஏற்படுத்துவாயாக, பிரச்சனைகளை சந்தோஷத்துக்கு காரணமாக ஆக்கிடுவாயாக. எல்லா குடும்பங்களிலும் உள்ளவர்கள் நாளை கியாமத்திலே ஒன்றாக சொர்க்கத்திற்கு பயணிக்கும் உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.